கர்த்தருடைய பரிசுத்த உன்னத கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமா சொல்லுங்க. உனக்கு என்ன வச்சிருக்கிறதோ அது கிடைக்கும். என்ன சொல்லுங்களேன், எனக்கு வச்சிருக்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். எனக்கென்று என்ன முன்குறித்து இருக்கிறாரோ அதை என் தேவன் செய்வார். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்தம் வரும்பொழுது, வசனங்கள் வரும்பொழுது, பிரசங்கத்துல வார்த்தைகள் வரும்பொழுது, அந்த வார்த்தையை அப்படியே குடிச்சு வீட்டுல போய் அந்த வார்த்தை மேல கையில வச்சு நீ ஜெபம் பண்ண அந்த வார்த்தைக்கு சுதந்திரவாளியாய் அதுக்கு பங்கு பாத்திரமுமாய் அந்த வார்த்தைக்கு பங்கு பாத்திரமுமாய் கட்ட வைப்பான். ஒரு வார்த்தை வருது, தேவனுடைய வார்த்தை சபைக்கு வருகிறது, கற்று கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அப்படியே போகக்கூடாது, அப்படியே கேட்டு விட்டுறக்கூடாது. வீட்டுக்கு போய் பாஸ்டர் என்ன பேசினார் அந்த வார்த்தையை குறிச்சு கொஞ்சம் திருப்பி பார்ப்போம், நேரம் கிடைக்கும் பார்த்து அந்த வார்த்தையின் மேல நீ கையை வச்சு ஜெபிச்சினா நீ அந்த வார்த்தைக்கு சுதந்திரவாளியாய் மாறும். அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மைகள், அந்த வார்த்தையை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அப்போ நிறைய தீமையை குறிச்சு, கஷ்டத்தை குறிச்சு ஆண்டவர் அடிப்பார், அதை போன ஏதோ பண்றீங்களா, அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணவா அப்படின்னு கேட்கலாம். வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சரி கையை வச்சு ஜெபம் பண்ணி வாங்கிக்கிறேன். கர்த்தர் கொஞ்சம் கடுமையா பேசுமா, அதையும் கை வச்சு ஜெபம் பண்ணவா அப்படின்னு கேக்குறீங்களா? கேக்குறீங்களா இல்லையா? அதுவும் ஜெபம் பண்ணா அது உனக்கு வராது, அதை கர்த்தர் தடுத்து போடுவான். அல்லேலூயா. நினிவேக்கு சொன்னதை தடுத்தாங்க பாருங்க ஜெபம் பண்ணி. அந்த மாதிரி அதுக்கும் ஜெபம் பண்ணினா கர்த்தர் அதையும் தடுத்து உன் வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா. எந்த வார்த்தையானாலும் அந்த வார்த்தையை வச்சு நீ ஜெபம் பண்ற. இப்ப உனக்கு எதிரா வருது வார்த்தைன்னா அதை வச்சு ஜெபம் பண்ண. ஆண்டவரே இந்த மாதிரி எதிரா வருது, இந்த வாழ்க்கையில வராதபடி காத்துக்கொள்ளுங்க, நான் மனம் ஆடுறேன், நான் இந்த காரியத்துல ஒப்புக்கொள்றேன், ஒத்துழைக்கிறேன், ஒப்புரவாகிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியம் உன்னை நெருங்க முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை திருப்பக்கூடியது எல்லாம் நிறைய இடத்துல பாருங்க. எசேக்கியேலை குறிச்சு சொல்றாரு, அவன் உடனே அதுக்காக உடனே ஜெபம் பண்ண உடனே அந்த சூழ்நிலை மாறுகிறது, அவன் காப்பாற்றப்படுகிறான். அதே போலதான் எல்லாத்துக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் எந்த வார்த்தையானாலும் எந்த வார்த்தை உனக்கு வருகிறதோ அதற்காக நீ விசுவாசமா நீ அந்த வார்த்தையோடு இணைந்திருப்பாய் என்றால் அந்த வார்த்தையின் நன்மையை புசிப்பாய். நமக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கிறோம். புஸ்தகத்திலே 23வது அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாருக்கும் இருக்குங்க. எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு யாருக்கு? ஒவ்வொருவருக்கு அவன் சொல்லுங்க, ஒவ்வொருவருக்கும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவன் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ சகோதரர் சாட்சி சொன்னார், அவருக்கு நிறைவேற்றி இருக்கிறார். எனக்குள்ள நிறைய நிறைவேற்றி இருக்கிறார். வசனம் கொடுத்த உடனே நிறைவேற்றிட்டார். உங்களுக்கு நிறைவேற்றுவார். உனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை கற்றுக் கொடுப்பார். உனக்கு குறித்திருக்கிறதை யாரு நிறைவேற்றுகிறவர்? யாரு? கர்த்தர். உனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறதோ, ஃபேமஸான நகைக்கடையில 5 சவரன் செயின் தொங்குது. என் கடத்தை ஞாபகம் வர மாட்டேன், ஏன்னா அது சைடே நம்ம பக்கத்துல போனதும் கிடையாது. அந்த மாதிரி அதுல ஏதோ ஒரு கழுத்துல பல பலன் தொகுது, அது உனக்குன்னு குறிச்சிருந்தா கர்த்தர் அது உனக்குதான் கொடுத்து. ஷோகேஸ்ல கட்டுக்கொடு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் புடவை தொங்குது, அது உனக்குன்னு குறிச்சிருந்தாரு கர்த்தரே, அது உனக்குதான் நெய்யும் போது அப்படின்னு முன் குறிச்சிட்டாருன்னா அது எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கர்த்தர் இறங்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு இல்ல இல்ல அவங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். என்ன சதீஷ் பிரதர், அவங்க 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 கரெக்டா இல்லைன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து, நம்மளுக்கு தான் வேணாம். ஆமா, அவங்க இப்படி திருக்கு மார்க்குனாங்கன்னா நம்ம தான் அவஸ்தை பண்ணோம்.
இல்ல, ஏன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு தான் அதுல நாட்டம், நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் எது வந்தாலும் நம்ம பார்த்து சமாளிச்சு தட்டி விட்டு போயிட்டே இருக்காரு. ஒருத்தர் அப்படிதான் எனக்கு, நான் இதுல இருந்தப்போ, அந்த சபையில இருந்தப்போ புனிதில வந்துட்டேன். அப்போ ஒருத்தர் என்ன வந்து கேட்கிறார், நான் உங்களுக்கு ஒண்ணு செய்வேன், ஆனா நீங்க பண்ணணும், என்ன சொல்லுங்க, முதல்ல சொன்னாதானே சரி. நான் ஒரு மோதிரம் வாங்கி தருவோம், ஆனா நீங்க போடணும், நீங்க போனதான் வாங்கி தருவோம். நான் சொன்னேன், நீங்க வாங்க, வாங்கி கொடுங்க, வேணா வச்சுக்கிறேன், அவசரத்துக்கு வேணா வச்சு ஏதோ ஒன்று வாங்கி போடாதுக்கு எதுக்கு, அப்போ வாங்க வாங்காதீங்க, வாங்க வாங்கி கொடுக்குறேன்னு கேட்டேன். நிறைய சாட்சி இந்த மாதிரி இருக்குது. நான் போட மாட்டேன் அப்படின்னா, எனக்கு அது மேல விருப்பம் போயிடுச்சு. ஆனா நீங்க கொடுக்குறதா அப்படியே தான் வச்சிருப்பேன், என் தேவை ஏதாவது அவசரம்னா ஏதாவது பண்ணிப்பேன், அதுக்குதான் உதவும் ரெடி, வேற எதுக்கும் உதவும் நான் போட மாட்டேன். அதை போட்டுன்னு அதை நான் விட்டுட்டேன் வேண்டான்ட்டு. அதாவது ஆண்டவர் வந்து போடக்கூடாதுன்னு அவரு அதிகாரமோ திட்டமோ பண்ணல, போடுறவங்க போட்டுக்கலாம், ஆமென் சொல்லுங்க. இதுக்கு நீங்க வந்து என்ன மாதிரியே அவங்கள மாதிரி இவங்கள மாதிரிலாம் நடக்காதீங்க, உங்களை மாதிரி நீங்களே இருங்க. உங்களை அதெல்லாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணல. போடுறது உங்க விருப்பம், எடுப்பது உங்க விருப்பம், கர்த்தர் சொன்னாதான் அது கூட எல்லாமே. அதனால அது சொன்னா எனக்கு அது மேல விருப்பம் இல்லை. நம்ம எல்லாம் அப்படி அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு வந்து உட்காந்து பெருந்தன்மையா எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் ஒன்று இல்ல, நல்ல நம்ம டைப் வேற, அவங்க டைப், அவங்க கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதுல கொஞ்சம் சந்தோஷம். சரி, இப்படி வார்த்தையை சொல்லி வரலன்னா கூட நகைக்கடையில இருந்து ஒரு சொல்லியாவது ஒரு சந்தோஷம் வரட்டும், பின்னாட்கள் இந்த வார்த்தை நிறைவேறட்டும். ஆமென் சொல்லுங்க. அவர் நிறைவேற்றுவாருன்றதுக்கு நான் என்ன வண்டி அடிக்க வேண்டியதாக இருப்பாங்க சொல்றது. விசுவாசம் வரமாட்டது, ஏன்னா ஜனங்களுக்கு அவர் என்னத்தான் சொல்றது, இன்னொருத்த சேர்ந்து இது வரைக்கும் என்னத்தான் செஞ்சாரு, ஒண்ணு இல்லை, அப்படியே உட்காந்துங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற 1000 ஓட்டை, ஆண்டவரோடு இருக்கிற ஓட்டைகள்லாம் தெரியாது, ஆனா என்னத்த செஞ்சாரு இல்ல. நான் இதெல்லாம் உங்க விசுவாசம் வர நான் சொல்றேன், உனக்கு பிடித்து இருக்கிறதை, உனக்கு என்ன பிடித்து இருக்கிறாரோ அதை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார், அதை செய்வார். அது மட்டும் இல்ல, அதை செஞ்சுட்டு இன்னொன்னு சொல்றாரு அதே வசனத்துல. என்ன சொல்றாருன்னா, வாசிங்க, எனக்கு பிடித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் என்னது, இப்படி முன்குறிச்சு நிறைவேற்றுகிற மாதிரி இன்னும் நிறைய வச்சிருக்கிறார். ஒன் பை ஒன் உன் வாழ்க்கையில வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தர் முன்குறிச்சிட்டார். யோபை வந்து சோதிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாம் திட்ட தீர்மானம் பண்ணிட்டாரு. அவன் சூழ்நிலையை கடந்து வருகிற பாதைக்கு முன்பாகவே அவனுக்கு 42வது அதிகாரத்துல சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்று முன்குறித்து விட்டார். அவனுக்கு முன்குறித்ததான் அவன் இறந்ததுக்கும் மேலே கர்த்தர் திருப்பி கொடுத்தான். உனக்கு முன்குறித்தது நிறைவேறும் காலம், கரெக்ட் டைம். உனக்கு என்னன்னா முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ, நாமத்துக்கு மகிமையும் ஆகட்டும். ஒரு கல்யாணத்துக்கு போனேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி போனேன், அவரை பார்த்தேன். அவர் சொன்னாங்க எல்லாம் பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி ரெடியா இருக்கு கடையில. கல்யாணத்தன்னைக்கு நேரா வந்து இறங்கி வாங்கிட்டான். அப்புறம் நான் கல்யாணத்துக்கு போனா ஒரு ஓரத்தில் அடிக்க வச்சிருக்கிறோம் பாருங்க, பைக்கு சாமான் கட்டி அங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் பிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி எல்லாம் பணத்தை கொடுத்து வெளியே வச்சுட்டு கரெக்டா அந்த டேட்டுக்கு கல்யாணத்தை அன்னைக்கு எடுத்து வந்து இறங்கிட்டாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் கவனிங்க. ஏற்கனவே அப்பா உனக்காக என்ன நாள்ல என்ன செய்யணும்ன்றத எல்லாத்தையும் முன்குறிச்சு ரெடியா ஆர்டர் பண்ணி அதெல்லாம் கரெக்டா செஞ்சு ரெடியா வச்சிருக்கிறாரு. அந்த முன்குறித்த காலத்துல நேரத்துல கர்த்தர் அதை நிறைவேற்றுவாங்க. அது வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அவர் முன்குறித்தது கரெக்டா எனக்கு குறித்திருக்கிறதை
உனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ, இன்னைக்கு என்ன குறித்திருக்கிறார், நாளைக்கு என்ன குறித்திருக்கிறார், அடுத்த வாரம் அடுத்த மாசம் என்ன குறித்திருக்கிறாரோ அது நிச்சயமா உன் வாழ்க்கையிலே அப்பா நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டது இன்னும் நிறைய ஒரு கையில இருக்கு. என் ஏசப்பா எனக்கு குறிச்சதெல்லாம் நல்லது நல்லது. அவன் சொல்லுங்க, நீங்க செய்கிற தேவனா, நீங்க பார்க்காத சுத்த கண்ணன். வாழ்க்கையில நன்மையை தவிர வேற ஒண்ணுமே கற்றுக்கொண்டு வர மாட்டார். அப்பா தம் பிள்ளைகளுக்கு நல்லதுதாங்க செய்வாரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அப்பா தம் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் போவான். பண்ணிதான் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அதே போல உங்களுக்கு என்ன குறித்து இருக்கிறாரோ, உனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது கிடைக்கும், அது நிறைவேறும், அது செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவர் முன் குறித்து வைத்திருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். 42:2 சொல்றாரு, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பது. முன்குறித்தது தடைபடாது. ஆமென் சொல்லுங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது, இதுதான் நீர் முன்குறித்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்யணுமோ உன் வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமா செய்வார். அதுல எந்த தடையும் கிடையாது. ஒருவர் சொல்லிட்டா 42:2 சொல்றாரு, அதனுடைய தொடர்ச்சி தான் இது, அந்த முடிவு தான் இது, அதனுடைய அது தொடர்ச்சி, இது முடிவு. அவரே அந்த 23 சொல்றாரு 10வது வசனத்துல, நான் இந்த பாதைக்கு போறேன், ஆனா கூட இந்த பாதையினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன முன்குறிச்சிருக்கிறாரோ எல்லாம் 2:2 முன்குறிச்சிருக்கிறார். இன்னும் ஆயுஷ கூட்டி வச்சிருக்கிறாரு. இன்னும் எனக்கு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், சம்பத்துகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எதெல்லாம் முன்குறித்து வைத்திருந்தாரோ அதெல்லாம் இப்ப முடிவில கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அவர் முன்குறித்தது நிறைவேறும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால 10 வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் விளங்குவேன். சோதித்த பின் வெள்ளியும் பித்தளை செம்புன்னு சொன்னாங்க. ராஜரீகத்துக்கு போகலாம், ராஜாவுக்கு புரியுது, பொன் தேவனுக்கு புரியுது. அப்ப கர்த்தர் முன்குறித்தது என்ன, உங்களை பொன்னா வைக்கணும்ட்டு தான் முன்னுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதித்தவன் உன்னை ஈயமாய், பித்தளையாய், செம்பாய், இரும்பாய், அலுமினியமாய் அப்படியே அப்படியும் ஒரு சில கேஸ் இருக்கு, ஈயம், பித்தளை, செம்பு எல்லாம் இருக்குது. ஆனா கர்த்தர் மாத்திட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் போராடிக்கு வரட்டும், மேல வரட்டும், பொன்னாக மாற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறது என்ன, பொண்ணு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், பொன்னாய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இந்த வசனம் கூட இருக்கு. ரோமர் 11 வாசிங்க. 11:33 ரோமர் இருக்குது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகளும் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். உனக்கு முன்குறித்ததை நிறைவேற்றுவார். இதெல்லாம் கர்த்தர் பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாயத்திற்கு அளவிடாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும். இந்த முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் இந்த ஆழத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறவன் யார்? உன் முன்னுக்கு முன் குறித்து இருக்கிறது உனக்கு தெரியாது. அவர் உன் வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுதுதான் தெரியும். அல்லேலூயா. நீ திடீர்னு எப்ப நடக்குதுன்னு நினைச்சிருக்கிற, இல்ல அது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. நீ திடீர்னு நம்ம நினைச்சே பார்க்கல, இப்படி ஒரு அற்புதம் நடந்துருச்சு, நம்ம நினைச்சே பார்க்கல, கர்த்தர் இதை கொடுத்தாரு, இது நினைச்சே பார்க்கல, இந்த காரியம் நடந்துடுச்சு. இல்ல இதெல்லாம் ஏற்கனவே உனக்காக முன்குறிக்கப்பட்டது. கர்த்தர் உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். அந்த நாளில்
அல்லேலூயா. கர்த்தருடைய நான் விசுவாசிக்கிறது என்னென்றால், இந்த 5வது மாதத்துல இந்த முதல் தேதியிலிருந்து கர்த்தர் இதுவரைக்கும் செஞ்சதில்ல, இதை காட்டிலும் மேன்மையானதை முன்குறித்து வைத்திருந்தாரு. அந்த ஆழத்தில் இருக்கிறது மேன்மையான உயர்வான காரியங்கள், தங்கத்தை போல உயர்வான ராஜரிகத்தை போல அதை நிறைவேற்றுவார். இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறாரு. ஆனா இதிலும் மேலானவைகளை முன்குறித்ததை நிறைவேற்றுவார். அதான் நம்ம விசுவாசம். அதுதான் நடக்கணும்னு நம்ம வாஞ்சிக்கணும். அவன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடந்தது நன்மை இல்லைன்றவரே, இதை விட பெருசா மகிமையா வேற லெவல்ல பெரிய லெவல்ல என்ன சொல்லுவாங்க பாருங்க, அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல தேவப்பிள்ளை இப்ப பாருங்க, இப்ப சின்ன பிள்ளை இருக்கும்போது பிள்ளைக்கு சின்ன சட்டை எடுப்பாங்க. இப்ப பெரிய பையனா அதுக்கேற்ற சட்டை எடுக்கணும் பெருசா இல்ல. சின்ன பிள்ளைக்கு கிண்ணத்துல போட்டு கொஞ்சமா உருக்கணும். இப்ப பெரிய பிள்ளைக்கு நல்ல தண்ணியை போட்டு போட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் என்னென்னவோ நான் சொன்ன பாருங்க, என்னென்னவோ பள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய இடத்துல முழுமைகளெல்லாம் பேசிதான் ஜனங்களுக்கு புரிய வச்சார். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் உடைய வேற அதற்கேற்ற மேன்மையை கற்றுக் கொடுக்கிறார் குறிப்பிருக்கு. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சோண்டு கிண்ணத்துல கொடுத்தாரு. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர அப்பாவோடு இணைந்து அன்போடு நடக்க சபைக்கும் ஜெபைக்கும் ஆராதனை வேதவாசிக்கும் ஊழியர்கள் இப்படி எல்லாத்திலையும் நீ வருகிறபடியால அதற்கேற்ற உயர்வை கற்றுக் கொடுத்து அவர் அதற்கேற்ற முன்குறித்ததை நிறைவேற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, முன்ன கொடுத்ததை விட முன்ன நிறைவேறினதை விட இப்போ இந்த காலங்களிலே கர்த்தர் எப்ப இந்த வார்த்தையை கொடுத்தாரோ இனிமேல் அவர் நிறைய முன்குறித்த பெரிய காரியங்களை எத்தனை பேர் என்னோட வரீங்க? புரியுதா நான் சொல்றது? இப்ப வரோம் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, வந்ததுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏற்கனவே முன்குறிச்சு வச்சிருந்தான். இப்ப ஒவ்வொன்னா வரும், நீ அதை வாங்குறன்னு ஒரு பிரயாசப்படுற, இது ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு. அந்த உருவாகும் பொழுது உனக்காக அதன் மேல உன் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய காரியங்கள் அதுல நிறைவேறும் என்று கதை முன்குறித்திருக்கும். நகை வாங்குற, புடவை வாங்குற, கார் வாங்குற, பைக் வாங்குற, இல்ல ஏதோ என்னமோ வாங்குறீங்க, அதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் முன்குறித்து ஆதிமத்துல வைத்து விட்டார். அது உருவாகும் பொழுது அங்க அந்த இடத்துல அதை யாரும் தொட முடியாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம போய் பார்த்து ஒரு 10ல 10 இருக்கும், அங்க 1 செலக்ட் பண்ணும். அது ஏற்கனவே கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார். அந்த உந்துதலையும் ஏவுதலையும் கர்த்தர் கொடுத்து அதை தூக்கி ஒரு படி செய்யல. அது ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்டது. இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம போய் பார்த்து இந்த பைக் வேணாம், இது எத்தனை கிலோமீட்டருங்க, அந்த வழி பார்ப்போமா, அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது எடுப்போமா, அது பரவாயில்ல, சரி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞானத்துல நம்ம தான் எடுத்துன்னு வரோம்னு நினைக்கிறோம். அங்க அது ஃபிட் ஆகும் பொழுது உருவாகும் பொழுது ஒரு ஸ்கூல்ல இருந்து எல்லாம் ஃபிட் ஆகி மோல்ட் ஆகி பெருசா உருவாகிறதுக்கு முன்பாக அங்க உன் பேரை எழுதிட்டாரு, அது முன்குறிச்சாரு. அதுக்கு நேர தேவ பிள்ளைகளே கத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசாயா 14:24 நாம் வைத்திருக்கிறபடியே நடக்கும், நாம் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? பிராமிஸ் பண்ணார். நான் நினைச்சிருக்கிறபடியே என் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். நான் நிர்ணயித்தபடி, நான் பிக்ஸ் பண்ணி அலர்ட் பண்ணி நான் முன்குறிச்சு எல்லாம் நடத்தினதான் என் தேவ பிள்ளைகளை அதுல நான் நடத்தி அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை எடுத்துக்கொண்டு வரும்படி நான் வைக்கிறேன். இதுதான் முன்னாடி சொன்னேன். நீ போய் செலக்ட் பண்ணி நீ பார்த்து எடுக்கிறது இல்ல, நீ யோசிச்சு அந்த சட்டை எடுக்கிறது இல்ல. சட்டை நெய்யும் பொழுது, துணி கோர்த்து பண்ணும் பொழுது அதுல உனக்கென்று முன்குறித்து விடு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, நான் நிர்ணயித்தபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சேனைகளை கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அப்போ அவர் முன்குறித்திருக்கிறது கர்த்தர் நிறைவேற்றுவார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு குறித்திருக்கிறதை குறித்து வச்சிருக்கிறார். பெரிய லெவல்ல பெரிய லெவல் ரொம்ப பிரிசெல்லாம் நிறைய வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதான் விசுவாசம். இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம 50 100 நினைச்சுட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏதோ சின்னதா வாங்குறோம்னு பார்ப்போம். இல்ல ஒரு 50,000க்குள்ள வாங்கலாம்னு பார்ப்போம். 5 லட்சத்துக்கு கொண்டு போவோம். ஆமென் சொல்லுங்க. அவர் நின்னுட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தம்முடைய பிள்ளைகளை பெரிய லெவல்ல உன்னை குறித்து ஒரு பெரிய லெவல்ல கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் குறித்திருக்கிறதை உனக்கு நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் நிறைய உனக்காக இருக்கு. அதுக்காக அப்பாவை ரொம்ப நீ தேங்க்ஸ் பண்ணணும், நன்றி சொல்லணும். அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாள் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க. குறித்திருக்கிறது நிறைவேறும் காலம் வந்திருக்கு. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடி நான் பிக்ஸ் பண்ணதை என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்குதான் ஏசாயா 43:13 சொல்றாரு, நான் செய்கிறதை தடுக்க முடியாதுங்க. சத்தியத்தை கேளுங்க, சிதற விடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் நடத்த போகிற காரியங்கள். அல்லேலூயா. நான் செய்கிறதை யாரு ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில நிறைய செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாசத்துல இருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து, இந்த 5ஆம் மாசத்துல இருந்து அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ, அவர் என்னெல்லாம் முன் குறித்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது வாழ்க்கையில, அதுக்கு முன்னாடி நீ ஓடாத, கொஞ்சம் ஜெபம் பண்ணு. குறித்து இருக்கிறது வாழ்க்கையில வரும். நீயா ஓடி ஏதாவது ஒண்ணு எடுத்தனா மாட்டிக்க. ஏற்ற வேலையில அவரே அந்த காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன்னை நடத்துறாருன்னா அப்போ முன்குறித்து இருக்கிறார். அதுக்கு நேரம் உன்னை நடத்துறாருன்னு அர்த்தம். அதை நீ ஈஸியா சுலபமா சுதந்திரித்து உன் வாழ்க்கையில கொண்டு வரலாம். அவர் நீதியோடு சீக்கிரமா நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். அவர் நீதியோடு சீக்கிரமா தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். உனக்கு முன்குறித்து இருக்கிறதை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு என்ன ஏற்கனவே முன்கூட்டி நீ இப்படி அப்படின்னா ஆண்டவரே இப்ப கொஞ்சம் நான் சரியா ஜெபம் இல்ல, நான் சரியா இப்ப இது இல்ல அது இல்ல அப்படின்னா சரி, அதுக்குன்னு உங்களுக்கு நிறுத்த மாட்டார். கொஞ்சம் சரி பண்ணிக்க. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் சரியாக மாட்டான். அவர் நீ சரியாயிட்ட தெரிஞ்சா உடனே சேர்த்து அணைச்சு கொள்வார். ஆஹா, எப்போ அந்த கெட்டகுமாரன் திரும்பி வரும்போது எவ்வளவு சந்தோஷம் தகவல் இல்ல. ஒரு சில நேரத்துல ஆண்டவரே நான் திடீர்னு போயிட்டேனே, சரியா ஜெபம் இல்லையே, ஐக்கியம் இல்லையே, உடனே வாசிக்க முடியல, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அப்புறம் எப்படி எனக்கு நிறைவேற்றுவீங்க? இல்ல ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. உனக்கு முன் பொடித்ததுதான் அது உன் வாழ்க்கையில கொண்டு வருவதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படி இப்படி ஏதாவது இருந்தா உடனே டக்குன்னு அப்பாவோட விட்டுருவாங்க, அப்பாவோட சரியாயிடுங்க, டக்குன்னு சேர்த்து அணைச்சு சமாதானம் எடுத்து கையில கொடுத்துருவாரு. இதுக்கெல்லாம் ஆமென் அல்லேலூயா பார்க்கணுங்க. என்னங்க எப்பேற்பட்ட தேவனுங்க. நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி தூக்கி தலைக்கால் எடுத்துன்னு போற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணா கவனம் உட்காந்து இருப்பான், சரியான நேரத்துல படித்திருப்பான், முன்னா சுத்தி வருவான், உன்னை பத்தி சொல்லி தூற்றி ஒரே தேவன், தூய உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணாலும் ஆபிரகாமை உன்னுடைய சந்ததி, என்னுடைய மகன், என் சகோதரன், என் சிநேகிதன் என்று சொல்வதில் நான் வெட்கப்படவில்லை. ஆபிரகாம் பல சம்சாரங்கள், ஆனா கூட ஆபிரகாம் மறுமையா வச்சார். ஏற்பட்ட அது கட்டு நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அது கட்டு, அது முயற்சி பண்ணினா நீ கட்டாயிடுவ, தலை கட்டாயிடும், எல்லாம் கட்டாயிடும். அப்புறம் ஒவ்வொன்னா அது கொஞ்சம் அது விட்டுங்க, அது போகாதீங்க. நான் சொல்ற உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், கவனிங்க. உனக்கு நான் எதுக்கு இதை விசுவாசமா சொல்றேன்னா, கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் லைட்டா அப்படியே கொஞ்சம் எப்படி அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருக்கிறாண்டவரை இன்னும் நிறைய சொல்லினே இருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, என் வாழ்க்கையில கிடைக்குமா, நான் கொஞ்சம் டவுட்டா இருக்கிறேன், கொஞ்சம் அப்படி அப்படின்னா முதல் நிலை இன்னொரு காலத்துல அந்த மாதிரி கேஸ்ல இருக்குல்ல ஒரு சிலர்
இல்லைன்னா சந்தோஷம் கத்துருக்கு. நான் பொதுவா பேசுறேன், யாரையும் முடிச்சு பேசுவோம் புதுசு அப்படி இப்படி இருக்கிறங்க. நமக்கு கிடைக்குமா? முன்குறித்தது கிடைக்குமா? இல்ல கிடைக்கும் நான் சொல்றேன். நான் கத்தரோட ஊழியக்காரன், நானே சொல்றேன் கிடைக்கும். உனக்கு முன்குறித்த நீ கொஞ்சம் அப்படியே டக்குன்னு அப்பாவோட அப்படியே தப்புன்னு காதல விழுந்துட்டேன். நான் அப்படிதான் தப்புன்னு ஏதாவது சறுக்கிற மாதிரி தான் தப்புன்னு காதல விழுந்துருவேன். ஆண்டவரே உங்களை விட்டா வேற கதியோ இல்லை. ஆண்டவரே உங்களை விட்டா ஊழியம் கிடையாது, நானும் கிடையாது. நான் போயிடுவேன். அதோட தப்புன்னு என்ன இழுத்துட்டு போயிடுங்க, என்னை இழுத்துக்கொள்ள உன் பின்னே ஓடி வந்து விடுகிறேன். அல்ல சரி பண்ணீங்க, உங்களுக்கு குறித்து இருக்கிறத கட்ட நிறைவேற்றலாம். இது இப்ப இல்லைங்க, முன்னாடியே முன்குறிச்சுட்டாருங்க. உன்னை குறித்து முன்னாடியே எல்லாம் முன்குறிச்சு, என் பிள்ளைக்கு இந்த நாள்ல இதை செய்யணும், இந்த காலத்துல எப்படி சரி, எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு காலகாலத்துல எல்லாத்தையும் பண்றோம். காலகாலத்துல அதே நடக்க வேண்டியது நடக்க கூடாதுன்னு சொல்லி நடத்தி வைக்கிறவன் அதே போலதான் தன் பிள்ளைகளுக்கு காலகாலங்களிலே அவர் சகலத்தையும் முன்குறித்து அந்தந்த காலத்திலே அதை நிறைவேற்றுகிறார். அதை தடுக்க முடியாது. நான் செய்கிறதை தடுக்கிறாருங்க. அது மட்டுமல்ல, அவர் நீதியோட சீக்கிரமாய் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். திருப்பி சொல்றார், கர்த்தர் பூமியிலே தம் ஜனங்களுக்கு சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். அதே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆபிரகாம் வைத்து கர்த்தர் முன்குறித்தார். அவருடைய தகப்பன்மாரெல்லாம் ஆண்டவரை அறியாதவர்கள், அந்நிய தேவர்களை வழிபட்டவர்கள். ஆனால் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் முன்குறித்தபடியால், தாயின் கடவுளை முன்குறித்தபடியால் அந்த ஒரு மனுஷனை பிரித்து கொண்டு வந்து அந்த ஒரு மனுஷன் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் துணி போடவும் வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடிந்தால் எண்ணு, அவரிட பெருசா இருக்கும் சந்ததி. கடற்கரை மண்டலத்திலே இருக்கும். அவனை குறித்து முன்குறித்தது நடந்ததா இல்லையா? வேதத்துல நடந்தது. ஈசாக்கை குறித்து நடந்ததா இல்லையா? நடந்தது. யாக்கோபை குறித்து சொன்னார் கர்த்தர், உன் கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். இந்த 12 கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் எழும்புவார்கள், லேவியர்கள் எழும்புவார்கள், ராஜாக்கள் புறப்படுவார்கள், பெரிய பெரிய சந்ததி மனுஷர்கள் உன்னுடைய சந்ததியிலிருந்து எழும்பும் என்று கர்த்தர் முன்குறித்து சொன்னார். அதே போல நாட்கள் வந்தது, முன்குறித்தது நிறைவேறினது. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து முன்குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றினார். உன்னை எல்லா தலைக்கு மேல உயர்த்துவேன், உன்னை அதிபதியாய் வைப்பேன், உன் குடும்பம்லாம் உன்னை வணங்கும், உன் குடும்பம்லாம் உன் தயவை சார்ந்து கொள்ளும் என்று சொன்னார். சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன் உன்னை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் என் பிள்ளைகளை எவ்வளவாய் உயர்த்த போகிறேன் என்று அநேக வார்த்தைகள் வந்திருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கிறது. உன்னை குறித்து கர்த்தர் நிறைய சொல்லி இருக்கிறார். சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவார். யோசேப்பை சொன்னதை நிறைவேற்றின தேவன் அவன் குழியில் இருந்தாலும் சரி, அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, உன்னை குறித்து சொன்னது நிறைவேறும். உனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுகிற தேவன் இந்த மாசம் உன் வாழ்க்கையில் ஒழுங்கி இருக்கிறார், உன் குடும்பத்தில் ஒழுங்கி இருக்கிறார், உன் பிள்ளைகள் மத்தியில் ஒழுங்கி இருக்கிறார். உன்னை குறித்து சொன்னது நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். வாழ்க்கையில் இருக்கிறது உன்னை குறித்து சொன்னதுதான் அதை மாற்ற முடியாது. நான் சொல்வதை மதிக்க வேண்டும். உன் வாழ்க்கையை நான் தெரிந்திருக்காது. உன் குடும்பத்திலே, உன் சந்தையிலே, உன் கண்ணியம் பார்க்குவதை நான் அதை செய்வேன். சொன்னதை செஞ்சாரு. ஆடு வைக்கும் போது தாவீதை குறிச்சு சொன்னார், உன்னை ராஜா வாங்குவேன், அபிஷேகம் பண்ணினார். ஆனாலும் மலைகளிலும் குன்றங்களிலும் குடைகளிலும் தன் ஜீவனை பாதுகாக்க இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கே அலைந்து ஓடி தன்னை மறைத்துக் கொண்டார். எத்தனையோ எதிராளிகள் எழுந்தினார்கள். ஆனாலும் கர்த்தர் முன்குறித்தது, கர்த்தர் குறித்திருக்கிறது. அவனை குறித்து விட்டார் ராஜாவாக. தாவீதே, உன்னை நான் நிச்சயமாய் ராஜா வாக்குவேன் என்று நான் குறித்தேன் அல்லவா? நான் குறித்திருந்த அபிஷேகம் பண்ணினேன். நீ எத்தனை மலையிலும் துணையிலும் ஒளிந்து கொண்டாலும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை சிங்காசனத்தில் கொண்டு வந்து வைப்பேன். இதுதான் நான் முன்குறித்தது. நான் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் நிறைவேற்றுவாங்க.
நீங்க எந்த தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு வெளியே இருந்தாலும் சரி உன்னை சரி பண்ணி நிறைவேற்றுவார். அவர் முன்வச்சிட்டாரு, அது நிறைவேறணும், அது நிறைவேற்றுவார். எல்லா கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவன். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் ஆண்டவரே உங்களிடத்துல அவரிடத்துல உண்டு. ஒவ்வொன்றா இந்த மாசத்துல இருந்து வரும், ஒவ்வொன்றா கூடாரத்தை தட்டும். தேவ பிள்ளையே, ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில வரும், உன் பிள்ளைகள் மத்தியில வரும். உனக்கு கொடுத்திருக்கிறதை நிறைவேற்றும்படி என் தேவன் இறங்கி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. தேங்க்யூ. நன்றி இயேசுவே. தொடர்ந்து எங்களை கர்த்தர் எல்லாருக்கும் மகிமைப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.